ஃபைனல் கடைசி வார்னிங். சர்ஃபான் பிஏ பிளாக் 2 ஸ்ட்ரைக். அதாவது இதன் பிறகு கடைசியா சேனல் டெர்மினேட் செய்யப்படும். உங்களுடைய சேனலுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வார்னிங் இது. இந்த 2 வார்னிங் 3ஆவதாக மாறினால் உங்களுக்கு உங்களுடைய சேனல் பறிபோகும் வாய்ப்பு உள்ளது. இறைச்சி கடைக்காரனுக்கு வலிச்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சர்ஃபான் பிஏ vlog நம்மளுடைய பெரிய சேனல். ஆல்ரெடியே பல அடிகளை வாங்கி வந்த சேனல் இப்போ மறுபடியும் புதிதாக ஒரு அடி வாங்கியிருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அல்-ஹக்கீம் ஏஜென்சியை பற்றி. ஆனால் இவங்க என்னுடைய அந்த போட்ட வீடியோ 2 வீடியோவையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு வீடியோன்னு நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்கு அவங்களால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அது மூலமாக அந்த வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து 2 வீடியோவும் தூக்கியிருக்கிறாங்க. வீடியோ மட்டும்தான் தூக்க முடியும், சர்ஃபானே இல்லை. சர்ஃபானை தூக்குறதா இருந்தாலும் இங்கே வரணும். அதே மாதிரி இப்போ வீடியோ தூக்கிட்டாங்க. சரி, இவங்க விட்டு வச்சிருக்கிற பிரச்சனைகளை பார்த்துருவோமா? அல்-ஹக்கீம் ஏஜென்சி குருநாகல். இதுல முதலாவது துலிகா, அல்-ஹக்கீம் ஏஜென்சியால வந்த ஒரு பெண். கிட்டத்தட்ட 5 மாதமா சவுதி அரேபியாவில் சம்பளம் கொடுக்கல. ரந்தனி என்ற அதிகாரி எம்பசிக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மாசமா சம்பளம் கொடுக்கல. இவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு போன் இல்லை. போனை பறிச்சு வச்சுட்டாங்க. யாரு? தூதரகம். தூதரகங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி, அடுத்தது வேண்டுகோள். தொழிலாளர் ஒருவர் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய உடைமைகளை இழந்து, சம்பளத்தை இழந்து, அவங்க பல பிரச்சனைக்கு உட்பட்டு அவங்க ஏஜென்ட்டுக்கு போகாம எம்பசியை நாடி எம்பசிக்கு வரும்போது தயவு செய்து எம்பசியால் அவங்களுடைய தொலைபேசிகளை எடுக்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட தூதுவரை சந்திக்கும் போது கூட இதை சொல்லிட்டு வந்தோம். உங்களுடைய எம்பசியில் ஏதாவது உங்களுக்கு எதிராக பொய்யான வதந்திகளோ அல்லது தேவையில்லாத ஒரு ஆதாரத்தையோ யாராவது திரட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க. ஆனால் மொபைல் ஃபோனை அலோவ் பண்ணுங்க. எம்பசிக்கு வாரவங்களாக இருந்தாலும் சரி, எம்பசிக்குள்ளே பாதிக்கப்பட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி, விசிட்டர்ஸாக வரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபோன்ஸை அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. அதை நாங்கள் ரிக்வஸ்ட்டாக போன வாட்டியே வச்சுருந்தோம். இந்த துலிகா எனப்படும் சகோதரி அல்-ஹக்கீம் ஏஜென்சியால் வராங்க. ஏஜென்சிக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கடைசியாக 5 மாதம் சம்பளம் இல்லை. அவங்களுடைய மகன் இப்போ உயர்தர பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பாடசாலைக்கு போகிறதுக்கான வசதி இல்லை, பணம் இல்லை. தாய் அனுப்பக்கூடிய சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய அந்த பணத்தில் தான் அந்த சகோதரன் கல்வி கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ தாயுடைய சம்பளம் இல்லாததால், நின்று போனதால் அந்த மாணவனுடைய படிப்பும் நின்று போயிருக்குது. அது ஒரு கவலைக்குரிய விடயம். இப்போ எம்பசியில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் எந்த ஒரு முடிவும் இல்லை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஸ்ரேயானின்னு ஒரு சகோதரியை பற்றி நாம் போட்டிருந்தோம். கால் பழுதாகின நிலையில் அவங்கள குவைத்தில் இருந்து அனுப்ப போனாங்க. இப்போ ரீசெண்டாக இதுவும் இலங்கை தூதரகத்துக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழுகி போல நிலையில் இருக்குது. கால் மொத்தமுமே அழுகி போயிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே அழுகி போன நிலைமையில் இருக்குது. இது நெகட்டிவ் வெர்ஷனில் நான் காட்டியிருக்கிறேன். ஏன்னா
ரியலான புண்ணை வந்து காட்ட முடியாத சூழலால் அந்த டோட் இந்த இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டோட் வந்து அப்படியே அழுகி போன இடம். இவங்க தான் ஸ்ரீயானி. அக்காம அடிக்கலை. கிட்டத்தட்ட 1 வருடமும் 8 மாத காலமாக ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அக்காம அடிக்கலை, ஒழுங்கான மருந்து எடுத்து கொடுக்கல. கடைசியில் என்ன ஆகுது, நோய்வாய்ப்படுறாங்க. நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கடைசியில் எம்பசிக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரகசியமாக டிக்கெட்டு போட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க கிராமம்லாம் காட்டி. ஆனால் இவங்களுக்கு உரிய நீதி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதால எம்பசியை கொண்டு வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபோனும் வேலை செய்யலை. இவங்களை பற்றி இவங்களுக்கு என்ன நடந்துச்சு இவங்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. அது ஒரு பக்கம். ஸ்ரீயானி நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ரெஸ்பான்ஸ், எம்பசி நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததா அனுலாவதி குவைத்துக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வீடு மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வீடு மாத்திட்டாங்க. உபாலி அப்படின்ற ஒரு நபர், நல்லக்கீம் ஏஜென்ட்டுடைய கைகூலி உபாலி அப்படின்ற ஒரு நபர் இந்த பெண்ணை வந்து வேலைக்கு போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 வீடுகள் மாற்றி 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 போட்டிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து எப்படின்னா சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அக்காமா அடிக்கிறதும் இல்லை, பாஸ்போர்ட் எங்கன்னு தெரியாது. ஒரு கஃபீல்கிட்ட இருந்து இன்னும் முதலாவது கஃபீல்கிட்ட இருந்து இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கலை. அது அதை விட பெரிய பிரச்சனை. அடுத்ததா இந்த அனுலாவத்தின்ற ஒரு அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அல்லக்கீம் ஏஜென்சியால் வந்தவங்க 5 ஏஜென்சி 5க்கு மேற்பட்ட வீடுகளுக்கு போட்டும் அதுக்கு மேலேயும் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்களுடைய பாஸ்போர்ட்டும் இல்லை, அவங்கள நாட்டுக்கு அனுப்ப போகிறதும் இல்லை, ஒரு வீட்டுக்கு நிரந்தரமாக போட்டதும் இல்லை. உபாலி எனப்படும் ஒரு நபர், அல் அகீம் ஏஜென்சி பேரை சொன்னா ஸ்ட்ரிக் பண்ணீங்களா மயிரன்னு போச்சு. நீங்கள் எத்தனை சேனல் இல்லாமல் ஆக்கினாலும் சரி, சேனலை தான் இல்லாமல் ஆக்கணுமே தவிர சர்ஃபான் இல்லாமல் ஆக்கலாம். அப்படி இல்லாமல் ஆக்குறேன்னா அது இறைவனுடைய நாட்டம் இருக்கணும். என்னுடைய ஆயுஸ் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நானும் இல்லாமல் போகிறவன் தான். ஆனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரிக் பண்ணலாம், இந்த யூடியூப் சேனலை இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் இந்த சர்ஃபானுடைய முயற்சியை, இந்த பேச்சை, இந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறத உங்களால் நிறுத்த முடியாது. இன்னும் 1000 சேனல் ஓப்பன் பண்ணி சரி நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஹேக் பண்ணி தூக்கின அப்புறமா எனக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சி தான் சர்ஃபான் பிஏ பிளாக் 2 திறந்தோம். அதுக்கு பிறகு சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலையும் திறந்தோம். 2 சேனல்லையும் இப்போ 50,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இந்த சேனலை தூக்கினாலும் இன்னும் 2 சேனலை தூக்கினாலும் 4, 5, 6ன்னு நான் ஒவ்வொரு சேனல் மூலம் வந்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து மொனிடைசேஷன் பண்ண விடாட்டியும் காப்பிரைட் கொடுத்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணினாலும் வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நியாயமானவங்களாக இருந்தால் அதே வீடியோ வச்சு நீங்கள் வேணால் வீடியோ ரெடி பண்ணியிருக்கலாம். வீடியோ தூக்க காரணம் என்ன, ஏன் உங்களுடைய களவு வெளியில் வருது அப்படின்றதால, நீங்கள் உங்களுடைய திருட்டுத்தனம் வெளியில் வருது அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை தூக்குறீங்க. இல்லைன்னா ஏன் தூக்காமல் இருக்கணும், ஏன் தூக்கணும் வீடியோ அப்படியே வச்சு தைரியம் இருந்தால் பேசியிருக்கலாமே. தைரியம் இல்லை, எல்லாமே உங்களுடைய திருட்டு வேலைகள் எல்லாம் வெளிவருது, அதால தூக்குறீங்க. இதுல ஒரு வாய்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கரைச்சல் கொடுத்தா, அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேடம் அவங்களுக்கு கரைச்சல் கொடுத்தா இந்த பணிப்பெண் வந்து பேசுறாங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் அவசரமா போன் ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அவங்க வந்து வேற ஏதாவது இதா பேசவும் இல்லை, திமிரா பேசவும் இல்லை. அக்கா எனக்கு ஒரு எமர்ஜென்சி, கோலை ஆன்சர் பண்ணுங்க, கட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஆபீஸுக்கு கொண்டு வந்து அடிச்சு கொண்டு போடுவாங்களாம். எதுக்கு இந்த ஒரு கோல் எடுங்க, எனக்கு அவசரம், எமர்ஜென்சி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு. இதுதான் உங்களுடைய நம்பர் 1 தொழில் தர்மம், ப்ரொஃபஷனல் எத்திக், தொழில் தர்மம்.
இதை பற்றி நாங்கள் பேசினா, இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தா, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசினா இவங்க சொல்றது என்ன? நாங்கள் ஏஜென்ட்டுகளுக்கு எதிராக வீடியோ போடுறோம், அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை விற்று பிழைப்பு நடத்துகிறோம். இதுதான் இவங்க எங்களுக்கு சொல்ற விடியும். இதில் ஒரு வீடியோ இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியில தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், கேட்டு பாருங்க. சாப்பிட கூட ஒண்ணும் இல்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது உன்னை அடிச்சு கொள்ளலையே, ஏசினது திட்டினது மட்டும்தானே, சத்தம் வச்சது மட்டும்தானே, உன்னை அடிச்சு கொள்ளல தானே. இருக்க இஷ்டம்னா இரு, இல்லைன்னா தப்பி ஓடி வா, பாஞ்சு எம்பசிக்கு வா, இல்லைன்னா ஏஜென்சிக்கு வா. இதுதான் ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். அதுலயும் குறிப்பா அல்-ஹக்கீம். இதுல நான் ஏஜென்ட்டை குத்தம் சொல்றது காரணம் பணிப்பெண்கள் பாதிக்கப்படுறது. உங்களால நல்லது செய்யப்பட்ட பணிப்பெண்களும் இருக்கலாம். உங்களால இன்னைக்கு தொழிலுக்கு பல விடயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றப்பட்டிருக்கலாம், நல்லதும் நடந்திருக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச நல்லது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்க செய்யற கெட்டதும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் தான் இப்போ வாரது. அது நீங்க எனக்கு காப்பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் 10 சேனலை தூக்கினாலும் இன்னும் 100 சேனல்ல நான் வருவேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ரீயானி அந்த அம்மாட பிரச்சனையும், இலங்கை தூதரகம் குவைத், அதே மாதிரி அனுலாவதி அந்த அம்மாட பிரச்சனையும் கிட்டத்தட்ட 5-6 வீடுக்கு மேல மாறிட்டாங்க. பாஸ்போர்ட் இல்லை, இன்னும் பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எம்பசிக்கு போனா எம்பசியில போன் எடுத்து அவங்கள்ட்ட போனை கொடுக்கறது இல்லையா. அதே மாதிரி இந்த சகோதரி சொல்ற வாய்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எம்பசிக்கு போன பிறகு எம்பசியில ஃபோன் எடுத்துட்டு லேண்ட் ஃபோனில் பேச கொடுக்குறாங்களாம். அந்த லேண்ட் ஃபோனில் பேசும்போது அவங்க மற்ற பக்கத்தால் விட்டு கேட்குறாங்களாம். அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு இவங்க கால் பண்ணி திட்டுறாங்களாம். 5 நிமிஷம் போன பிறகு இவங்களை அந்த பக்கம் அனுப்பிட்டு ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி, மச்சான் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, அதெல்லாம் அப்படித்தான் மச்சான், கண்டுக்காதுன்னு. ஏதோ நம்ம நாட்டில் அரசியல்வாதிங்க மேடை போட்டு திட்டிட்டு நைட்டு கால் பண்ணி 2 பேரும் சமரசமாகிக்கிற மாதிரி அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சகோதரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விடயங்களெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விடயங்கள் வெளியில் வந்துச்சுன்னா இவங்களுடைய ரகசியங்கள்லாம் வெளியே போயிரும்னு அதிகாரிகள் ஃபோன் கொடுக்குறாங்க இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லை யோக்கியமானவங்கன்னா நிச்சயமாக ஃபோன் கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நான் இதை ஒரு கேள்விக்குறியாகவே வைக்கிறேன். நிச்சயமாக இது சம்பந்தமாக மறுபடியும் இலங்கை தூதுவர் சரி, அதே மாதிரி குவைத்துக்கான இலங்கை தூதுவர் சரி, அதே மாதிரி மற்ற அனைத்து தூதரகங்கள்லையும் இது சம்பந்தமாக விசாரிச்சே ஆகணும். ஏஜென்ட்டுகளுக்கு கைக்கூலியாக போகிறத அதிகாரிகள் என்னைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டில் வரக்கூடிய தொழிலாளர்கள் நிம்மதியாகவும் சுபிச்சமாகவும் வாழ முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளுக்கு கைக்கூலியாக போனாங்கன்னா நிச்சயமாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மையான நிதர்சனம். அல்-ஹக்கீம் ஏஜென்சி மூலமா போறீங்களா? அல்லாட காவல், இறைவன் உங்களை பாதுகாக்கட்டும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்து போங்க. அதுக்கப்புறமா அழுதுட்டு வராதிங்க. இந்த சிங்கள சகோதரியோட வாய்ஸ் இருக்குது, சிங்களம் தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. இன்னும் அதிகமான உண்மைகள் வெளியே வரும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலை தூக்க போறாங்களாம்,
இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலை தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புதிய சேனலில் வரேன். இதுக்குன்னு சப்போர்ட்டை பண்ணுங்கள், அதுக்குன்னு சப்போர்ட்டை பண்ணுங்கள். உங்களுக்காக தான் குரல் கொடுக்குறது. வரக்கூடிய வாய்ஸஸ்களை தெரிஞ்சவங்க மறக்காமல் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். එලොයි මං කුවේටවලට ඇවිල්ලා මාස 4ක් වෙනවා. මම ඒ ගෙදරට පළවෙනි ආපු මාසේ මට හොඳට කන්න බොන්න දුන්නා සති 2-3ක් විතර යනකම්. ඊට පස්සේ ඉඳලා මට ඒ ගෙදර කරදරයි, කන්න නැහැ, බොන්න නැහැ, වතුර ටිකක්වත් නැහැ. වැඩත් ඒ වගේම වැඩි. පාන්දර 2-3 වෙනවා නිදිය ගන්න දෙද්දී. ඊට පස්සේ මං කිව්වා යාළුවට මට මේ ගෙදර ඉන්න බෑ, මාව ඔෆිස් එකට ගිහින් දාන්න, මාව වෙන ගෙදරකට මාරු කරන්න, මේ ඒජන්සියට ගිහින් දාන්න කියලා. ඊට පස්සේ එයාලා කිව්වා උඹට යන්න දෙන්නේ නැහැ, උඹට ගිහින් යන්න දෙන්නෙත් නැහැ කියලා. මං ඊට පස්සේ බැරිම දැන එයාලත් එක්ක 3-4 ගානක්ම මං එයාලත් එක්ක කිව්වා. ඒවත් එයාලා ඒක තේරුම් ගත්තේ නැහැ. ඊට පස්සේ මම ඒජන්සියට කතා කරා. ඒජන්සියට කතා කරාම කියනවා ඔයාලට මේ ගැහුවා බෑන්න විතරනේ, ආව මැරුවේ නෑනේ, ඉවසගෙන ඉන්න කියලා. එහෙම නැත්නම් පැනලා එන්න කිව්වා. පැනලා මං හොරෙන් පැනලා මම මේ කිසිම මම ෆස්ට් ටයිම් රට ආවේ. හොරෙන් පැනලා මම එයාලා ගාවට යන්න ඕනේ නෑනේ. මං ඊට පස්සේ මට කරන්නම දෙයක් නැති පාර මම ලංකාවේ ඒජන්සියටත් කතා කරා. ලංකාවේ ඒජන්සියෙන් කිව්වා ඊට පස්සේ ඔයා ගියේ වැඩ කරන්නේ ගන්න පඩියට වැඩ කරන්න, ඉවසගෙන ඉන්න, මේ නැතුව මේ නැන්දම්මයි එලි වගේ රණ්ඩු වෙන ගානට ගෙවල් වලට මාරු කරන්නේ නැහැ කියලා. ඊට පස්සේ ආයෙ කෝල් ගත්තා ෆෝන් එක උස්සන්නේ නැහැ. ඊට පස්සේ මම බැරිම තැන 4-5 ගමනක් කොහොම කෝල් කරලා කිසිම ඇක්ෂන් එකක් යාලා ගත්තේ නැහැ. ඊට පස්සේ ගෙදර මහත්තයා ගිහිල්ලා ෆැමිලි කරා ඒජන්සියට, ලංකාවේ ඒජන්සියට. ඊට පස්සේ ලංකාවේ ඒජන්සියට ගියන් පස්සේ ලංකාවේ ඒජන්සියෙන් කතා කරා මහත්තයාත් ඉන්න තැනම මට. එයාලා කතා කරාන් පස්සේ කිව්වේ දවස් 2ක් ඇතුළත හරි අපි නෝනව ඒජන්සියට ගෙන්නලා වෙන ගෙදරකට මාරු කරන්නම් කියලා. හැබැයි මහත්තයා ෆැමිලිලා දාලා ගියාමයි ආයේ ඒජන්සියෙන් කිසිම මේ කතා කිරිල්ලක්වත් හෙවිල්ලක් බෙලිල්ලක්වත් කිසිම දෙයක් නැහැ. මාසයක් ඒත් මම බලන් හිටියා හරි කමන්නේ මම මේ මාසෙත් අදින්නම් මේ මාරු කරයිනි කියලා. ඊට පස්සේ මෙහි ඒජන්සියට කතා කරලා කියලා තිබ්බා මේ හරි ඔයාට අපි දවස් 2ක් ඇතුළත මේ ගෙදර මැඩම් එක කතා කරලා තොරතුරක් දෙන්නම්, එතකල් ඉවසගෙන ඉන්න කියලා. හරි මං ඒත් කමන්නේ කියලා ඉවසුවා. ඊට පස්සේ මෙහි ඒජන්සියෙන් කිසිම තොරතුරක් නැහැ. ෆෝන් ගත්තට ආන්සර් කරන්නේත් නැහැ. එකපාරක් ආන්සර් කරලා කිව්වා මේ හරි පස්සේ ගන්නම් මම දැන් වැඩක ඉන්නේ කියලා. ඊට පස්සේ ආයෙ පස්සේ 4-5 ගමන ගද්දි ෆෝන් එක ආන්සර් කරන්නේ නැහැ. ඊට පස්සේ මම කරන්නම දෙයක් නැත්නම් මට ඒ ගෙදර ඉන්නම් බැරි තැන මම ආවා එම්බසියට පැනලා හොරෙන් ටැක්සි එකක. ටැක්සි එකකින් එම්බසියට ආවන් පස්සේ එම්බසියෙන් කරන දේ තමයි අපි ආපු ගමන්ම ෆෝන් එක ගන්නවා. ඊට පස්සේ ඔෆිස් එකේ ෆෝන් එකක් දෙනවා අපිට විනාඩි 5යි කතා කරන්න දෙන්නේ. ඒකත් හවස 6:00ට 7ට විතර ඒ වෙලාවට ගෙවල් වල මිනිස්සුනිදි අපි කතා කරන හැම පෞද්ගලික දෙයක්ම ඒ ෆෝන් එකේ රෙකෝඩ් වෙනවා. මොකද අපිට කිසිම පෞද්ගලික දෙයක් කතා කරන්න බෑ. එයාලගේ ෆෝන් එකේ ඔෆිෂියල් ෆෝන් එකේ රෙකෝඩ් වෙනවා. ඉතින් අපිට කිසිම තොරතුරක්වත් දී ගන්න විදිහක් නැහැ. ඒ වගේම තමයි එම්බසියට ආවම එම්බසියෙන් කරන දේ තමයි ඒජන්සියට කතා කරලා අපි ඉන්න තැන බොරුවට කතා කරලා ඒජන්සියට පයින්නවා. ඊට පස්සේ එයාලා වෙනම කතා කරලා අපි ඉන්න තැන බොරුවට කතා කරනවා. එයාලා ඉන්න අපි ගියන් පස්සේ ඒජන්සියට කතා කරලා එයාලාගේ යටි කූට්ටු මේ හොරෙන් යටි කූට්ටුව කතා කරලා හිටන් එයාලට පගාවක් දීලා මේ කිසිම අපිට සාධාරණයක් වෙන්නේ නැහැ. එතන අම්මලා කිහිප දෙනෙක්ම ඉන්නවා. ඇත්තටම අපි පිටිපතාගෙන එන්නේ එම්බසියට. එම්බසියෙන් මොකක් හරි සාධාරණයක් වෙයි කියලා අපිට එම්බසියනොත් සාධාරණයක් නැහැ. එම්බසිය දවස් ගානක් තියන් ඉඳලා මේ අමාලයකට ගෙනල්ලා දානවා. අමාලයකට ආපුවම අපිට කිසිම තොරතුරක් දැනගන්න විදිහක් නැහැ. අපි යන්නේ කවද්ද, අපි යන්නේ කොහොමද, කොහෙටද යන්නේ කියලා කිසිම තොරතුරක් දැනගන්න විදිහක් නැහැ. අපි කනවා තුන් වේල කාලා ඉන්නවා. ඉතින් අපිට ඇයි මෙහෙම පිරිසරණක් නැත්තේ? ඒජන්සි වලින් වුණත් අපිව කිසිම හයා බැලිල්ලක් නැහැ, එම්බසියෙන් හයා බැලිල්ලක් නැහැ. මොකටද එම්බසි පත් කරලා තියෙන්නේ? ඒ වගේම එම්බසියේ ඉන්න තානාධිපතිතුමා සමහරට මේ දේවල් දන්නෙත් නැතුව ඇති. මං ඉල්ලන්නේ ඔයාලගෙන් මේ වෙන දේවල් වලට සාධාරණයක් කරලා දෙන්න කියලා මම ඉල්ලනවා ඔයාලගෙන්.
පුළුවන් නම් ඒ අම්මලාට සාධාරණයක් කරලා දෙන්න. අමාලයකෙත් ඉන්නවා අම්මලා 2000කට ආසන්න පිරිසක්. 2000කටත් වැඩිය ඉන්නවා. දැන් එන්න එන්න අම්මලා වැඩි වෙනවා. ඉතින් ඒ අම්මලා 2000කට ආසන්න පිරිසක් මෙතන වැඩි වෙන්නේ ඒජන්සියෙන්වත් එම්බසියෙන්වත් කිසිම හෙයා බැලිල්ලක් නැති හින්දා කන්න බොන්න නැතුව අවුරුදු 2 ඉවර වෙලත් අම්මලා මෙතන රැඳී සිටිනවා. ඒ අම්මලාට පඩි මාස 2-3 පඩි නොදී ඒ අම්මලාට කන්න බොන්න නැතුව අඩුම ගානේ අම්මලා ගෙවල් වලින් ලංකාවෙන් එද්දි ගෙනාපු දේවල්වත් මෙතනට ගේන්න දෙන්නේ නැතුව දිවස්තරේ පිටින් ආපු අම්මලා ඇත්තටම කියා ගන්න වචන නැහැ. ඒ තරම් දුකයි ඒ අම්මලා කඳුළු. ඇයි ඒ අම්මලාට එච්චර කඳුළු දෙන්නේ කියලා මට හිතා ගන්න බැහැ. ඇයි එහෙම මේ තත්ත්වෙට මේ එම්බසි පත්තලා ඉන්නේ තනිකරම